பாரத தேசத்தின் தென்கோடி எல்லை. வங்காள விரிகுடா, அரபிக்கடல் மற்றும் இந்தியப் பெருங்கடல் என முக்கடலும் சங்கமிக்கும் புனித பூமி கன்னியாகுமரி. இந்த நிலப்பரப்பின் அதிபதியாக 3000 ஆண்டுகளுக்கும் மேலாகக் காட்சியளிக்கிறாள் அன்னை பகவதி அம்மன். யார் இந்த கன்னியாகுமரி? புராணங்களின்படி அசுரன் பாணாசுரனை அழிப்பதற்காக பராசக்தி தேவி எடுத்த ஒரு திவ்ய அவதாரமே இவள். ஒரு கன்னிப் பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற பாணாசுரனின் வரமே தேவியை இங்கே நித்தியக் கன்னியாக தவம் இருக்கச் செய்தது. பகவதி அம்மன் கோவிலின் வரலாறு சுவாரஸ்யமானது மட்டுமல்ல, அதிசயங்களும் நிறைந்தது. இங்கிருக்கும் அம்மன் சிலையின் மூக்குத்தி உலகப் புகழ் பெற்றது. அந்த வைர மூக்குத்தியின் பிரகாசம் எவ்வளவு அதிகமென்றால், முற்காலத்தில் கடலில் பயணம் செய்த மாலுமிகள் அதனை கலங்கரை விளக்கம் என்று தவறாக எண்ணி கரையை நோக்கி வந்து பாறைகளில் மோதி விபத்துக்குள்ளானார்களாம். இதன் காரணமாகவே கோவிலின் கிழக்கு வாசல் இன்று வரை அடைக்கப்பட்டு விசேஷ நாட்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது. இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகப் போற்றப்படுகிறது. அன்னை சதியின் முதுகெலும்புப் பகுதி விழுந்த புனிதத் தலம் இது. இங்கே பூஜைகள் அனைத்தும் கேரளாவின் தந்திர முறைப்படி மிகக் கடுமையான ஆசாரங்களுடன் நடத்தப்படுகின்றன. சுவாமி விவேகானந்தர் தனது வரலாற்றுச் சிறப்புமிக்க தியானத்தைத் தொடங்குவதற்கு முன் இந்த தேவியின் பாதங்களில் விழுந்து வணங்கி தான் ஞானத்தைப் பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் உதிப்பதையும் இந்த ஆலயத்தின் கடற்கரையில் காண்பது ஒரு தெய்வீக அனுபவம். அலைகளின் ஓசை எப்போதும் அன்னைக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்க, தர்மத்தைக் காக்க தவமிருக்கிறாள் அன்னை பகவதி. ஓம் சக்தி.